கொழும்பிலிருந்து கண்டி நோக்கி ஆடைகளின்றி மோட்டார் சைக்கிள் பவனி வந்த நபர் போலீசிடம் மாட்டியதும் கூறிய வினோத பதில். இலங்கையில் இப்படியும் சம்பவம். செவ்வந்தியை தேடி இந்தியாவுக்கு படையெடுக்கும் போலீசார் பின்புலத்தில் நடப்பதென்ன? எரிசக்தி அமைச்சரை தமிழில் பேசி கோபப்படுத்திய சாமர சம்பத் சபையில் சூடுபிடித்த விவகாரம். நாட்டிற்கு கப்பலில் வந்த வாகனங்களில் எழுந்த புதிய சிக்கல் கைக்கு எட்டியது வாய்க்கெட்டாத கதை. கையூட்டு பெற்றதால் 28 ஆண்டுகள் சிறை செல்லும் இலங்கை தபால் திணைக்கள உதவியாளர் வாங்கிய தொகை எவ்வளவு தெரியுமா? மார்ச் 5 அரச மருத்துவர்கள் வேலை நிறுத்தம், மக்களுக்கு பேரிடி செய்தி. 1 பில்லியனுக்கும் அதிக பெறுமதியான கடத்தல், அதிரடி காட்டிய போலீசார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல், வெளியானது புதிய தகவல். வரலாற்று சிறப்புமிக்க கச்சதீவு ஆலய திருவிழா, களத்தில் தீவிரமாக இறங்கிய கடற்படை. இடியுடன் கூடிய மழை, வளிமண்டலவியல் திணைக்களத்தின் எதிர்வு கூறல். தங்க பாத்திரத்தில் சமைக்கும் வெளிநாட்டு பெண், இணையத்தில் வைரலாகும் காணொளி. நிர்வாணமாக நுகைகொடையிலிருந்து கண்டி நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்ற 34 வயது இளைஞனை கடுகண்ணாவ போலீசார் கைது செய்துள்ளனர். மாத்தரை அகங்கம பகுதியைச் சேர்ந்த இவர் விளம்பரம் பெறும் நோக்கில் நுகைகொடையிலிருந்து நிர்வாணமாக தனது மோட்டார் சைக்கிளை ஓட்டத் தொடங்கியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நுகைகொடையிலிருந்து ஏராளமான காவல் பகுதிகளை கடந்து கடுகண்ணாவைக்கு எந்த குறுக்கீடும் இல்லாமல் நிர்வாணமாக வந்த இந்த நபர் தலைக்கவசமும் அணியவில்லை. கேகாலை போலீசாரிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் கடுகண்ணாவ போலீசார் அவரை கைது செய்ய வீதி தடைகளை அமைத்து கூறப்படுகிறது. அந்த நபர் கடுகண்ணாவ போலீசாரிடம் நிர்வாணமாக மோட்டார் சைக்கிளில் செல்லும் ஒருவருக்கு மக்கள் எவ்வாறான எதிர்வினையை காட்டுவார்கள் என்பதை பார்க்க இந்த பயணத்தில் தான் ஈடுபட்டதாக அவர் கூறியுள்ளார். அதன்படி அகங்கமாவைச் சேர்ந்த இந்த இளைஞன் 3 சந்தர்ப்பங்களில் பெட்ரோல் நிரப்பு நிலையத்திற்கு சென்று எரிபொருள் பெற்றதாக கூறப்படுகிறது. அவரை கைது செய்து கடுகண்ணாவை காவல்துறை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதுடன் மனநல மருத்துவ அறிக்கையின் அடிப்படையில் மேலும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கின் பிரதான சூத்திரதாரியான இசாரா செவ்வந்தி இந்தியாவுக்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் எழுப்பியுள்ளனர். இசாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பிச் செல்லாதவாறு அனைத்து வழிகளும் மூடப்பட்டு கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்ட நிலையில் எனினும் அவர் படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என்ற சந்தேகம் தற்போது விசாரணையாளர்களுக்கு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனை அடுத்து இந்திய அதிகாரிகளுக்கு இசாரா செவ்வந்தி தொடர்பான விவரங்கள் வழங்கப்பட்டு அவரை கைது செய்து நாடு கடத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இலங்கைக்குள்ளும் இசாரா செவ்வந்தியை தேடும் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் தீவிரமாக முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இப்படியானதொரு பின்னணியில் செவ்வந்தி ஒருவேளை யாருக்கும் தெரியாமல் கைது செய்யப்பட்டிருக்கலாம் அல்லது கைது நடைபெற்றாலும் அவற்றை ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தாமல் இதன் பின்னணியில் இலங்கையில் காணப்படும் அனைத்து நபர்களையும் கைது செய்வதற்காக வெளியில் உலவும் குற்றவாளிகளை பதற்றமடையாமலோ அல்லது அவர்களை நாட்டை விட்டு தப்பிச் செல்லாமலோ இருக்க வைப்பதற்கான உத்தியாகவோ இருக்கலாம் எனும் சந்தேகங்களும் ஊடக ஆய்வாளர்களிடம் நிலவுகின்றன. முழு நாடும் மின்தடையை எதிர்கொண்ட நேரத்தில் அமைச்சர் தனது நண்பர் சந்தநாயக்க மற்றும் சிலருடன் தனது வீட்டில் இருந்தார். அந்த நேரத்தில் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்பதை நான் சொல்ல விரும்பவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் தசநாயக்க அவர்கள் இடம்பெற்ற பாராளுமன்ற அவையில் தெரிவித்துள்ளார். சிறிது நேரம் கழித்து பதிலளித்த அமைச்சர் ஜெயக்கொடி மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நேரத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுடன் இருந்ததாக கூறினார். அமைச்சரவை கூட்டம் இருந்ததால் நான் ஜனாதிபதியுடன் இருந்தேன். பின்னர் நான் பத்திரமுல்லையில் உள்ள மின் பரிமாற்ற நிலையத்தில் இருந்தேன். பிற்பகல் 3:30 மணி வரை நான் அங்கேயே இருந்தேன் எனவும் அவர் கூறியுள்ளார். அப்போது உணர்ச்சி வசமடைந்த எம்பி சாமர சம்பத், வாயை மூடியிருங்கள், நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாதா என்று தமிழில் எரிசக்தி அமைச்சரை சாடியுள்ளார். இருவரும் ஒருவருக்கொருவர் பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தியதாக குற்றம் சாட்டியதில் சபையில் வாக்குவாதம் சூடுபிடித்தது. வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்பட்டதை தொடர்ந்து அண்மையில் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைந்த கப்பலில் உள்ள 197 வாகனங்களை விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த வாகனங்களின் உற்பத்தி ஆண்டு தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைகள் காரணமாக இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் உறுப்பினர் கீர்த்தி குணரத்ன தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதிக்கான அனுமதிக்கமைய 2023, 24, 25 ஆண்டுகளில் உற்பத்தி செய்யப்பட்ட வாகனங்கள் மாத்திரமே இறக்குமதி செய்ய முடியும். புதிய வர்த்தமானி
மானிய அறிவித்தலுக்கமைய 2022ஆம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியாது. இந்த நிலையில் வருடம் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினை காரணமாகவே 197 வாகனங்களை விடுவிக்கும் நடவடிக்கையில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தபால் திணைக்கள அலுவலக உதவியாளர் ஒருவர் ரூபாய் 11,000 லஞ்சம் பெற்ற வழக்கில் அவருக்கு 28 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை 7 ஆண்டுகளில் அனுபவிக்கப்படும்படியாக விதிக்கப்பட்டுள்ளது. மீரிகமவை சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் அளித்த முறைப்பாடு தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பில் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மகேஷ் வீரமன் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். மனுதாரரின் கூற்றுப்படி மத்திய தபால் பரிமாற்றத்தின் சர்வதேச விரைவு பிரிவில் இருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட 30 CCTV கேமராக்களை வரியின்றி விடுவிக்க அரசு அலுவலக உதவியாளர் லஞ்சம் கோரியதாக கூறப்படுகிறது. 4 குற்றச்சாட்டுகளின் கீழ் அலுவலக உதவியாளருக்கு தலா 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மேலும் அலுவலக உதவியாளருக்கு 5,000 அபராதம் விதித்த நீதிபதி பணத்தை செலுத்த தவறினால் கூடுதலாக 6 மாதம் சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் எனவும் எச்சரித்துள்ளார். வைத்தியர்களின் கொடுப்பனவுகளை குறைக்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மார்ச் 5ஆம் தேதி நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தை அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. 2025 வரவு செலவு திட்டத்தில் கொடுப்பனவுகளில் கணிசமான குறைப்புகள் உள்ளதாகவும் இது மருத்துவ நிபுணர்களை பாதிக்கும் என்றும் அச்சங்கம் தெரிவித்துள்ளது. வேலைநிறுத்தம் நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகள் மற்றும் நோயாளிகளின் சேவைகளை பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுகாதாரத்துறையில் இடையூறுகளை தவிர்ப்பதற்கான முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. 1 பில்லியனுக்கும் அதிகமான பெறுமதியான மருந்து மாத்திரைகளை சட்டவிரோதமாக வைத்திருந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கமைய நீர்கொழும்பு கொழும்பு பிரதான வீதி கொப்ரா சந்தியில் வைத்து வேன் ஒன்றை சோதனைக்குட்படுத்திய போது இந்த மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த வேனில் அனுமதி பத்திரமின்றி வைத்திருந்த 5 லட்சம் மாத்திரைகள் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளன. இந்த மாத்திரைகள் சட்டவிரோதமான வகையில் இந்தியாவில் இருந்து படகு ஒன்றின் மூலம் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக விசாரணைகளிலிருந்து தெரிய வருகிறது. குறித்த மாத்திரைகள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம், சந்தேக நபரின் கையடக்க தொலைபேசி என்பவற்றையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கைதான 30 வயதான சந்தேக நபர் மன்னார் பிரதேசத்தை சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொழும்பு குற்றவியல் விசாரணை பிரிவு முன்னெடுத்து வருகிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் எதிர்வரும் மார்ச் 17ஆம் தேதி முதல் கோரப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் மார்ச் 20ஆம் தேதி நண்பகல் 12 மணி வரை குறித்த வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க கச்சதீவு அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழா எதிர்வரும் 14ஆம் மற்றும் 15ஆம் தேதிகளில் மிக சிறப்பாக நடைபெற உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகளில் கடற்படையினர் தீவிரமாக ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். திருவிழாவில் பங்கேற்கும் பக்தர்களுக்கு தற்காலிகமாக கப்பல் நிலையத்தினை அமைத்தல், குடிநீருக்கான நீர் அமைப்புகளை அமைத்தல், சுகாதார வசதிகள், தற்கால அறைகள் மற்றும் தற்காலிக பாதைகள் நிறுவுவதுடன் மின்சார வசதிகளை நிறுவுதல் ஆகியவற்றை மேற்கொண்டு வருகின்றன. கிழக்கு, தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும், வட மாகாணத்திலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் எனவும், ஏனைய இடங்களில் பிற்பகல் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் மாகாணத்தின் கரையோர பகுதிகளில் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும் எனவும், மேல், சப்ரகமுவ, தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும், இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பொதுமக்கள் எடுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. சீனாவை சேர்ந்த பெண்ணொருவர் தங்க பாத்திரத்தில் உணவு சமைத்து வெளியிட்ட காணொலி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. குறித்த பெண் தனது நண்பரின் தங்க பட்டறையில் 1 கிலோ இடையில் தங்க பாத்திரம் ஒன்றை செய்து அதில் பிடித்த உணவை சமைத்து அதை ஒரு காணொலியாக வெளியிட்டுள்ளார். அவர் வெளியிட்ட காணொலியில் அப்பாத்திரம் விற்பனைக்காக தயாரிக்கப்பட்டதாகவும் வாடிக்கையாளரிடம் அனுமதி பெற்றுத்தான் அப்பாத்திரத்தில் சமைத்து காணொலி வெளியிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். தங்கமானது அதன் சிறந்த வெப்ப கடத்தல் திறனால் சீக்கிரமாக உணவை சமைக்க உதவுகிறது எனவும், ஆனால் சுவையில் எந்தவித மாற்றமும் இல்லை எனவும் அப்பெண் தெரிவித்துள்ளார். விற்பனைக்காக வந்துள்ள குறித்த தங்க பாத்திரத்தின் விலை இலங்கை மதிப்பில் 3 கோடிக்கும் மேல் என தெரிவிக்கப்படுகிறது. அதே போலதான் கௌரவ பிரதி சபாநாயகர், எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தளவிலே எங்களுடைய மாவட்டங்களிலே பாரிய சிக்கல் இருக்கின்றது. சோலார் பேனல் சம்பந்தமாக சோலார் பேனல் நீங்கள் சோலார் பேனலுக்காக காணி ஒதுக்கும் பொழுது மிக கவனமாக அந்தந்த கிராமங்கள் இருக்கிற நிலத்தினுடைய எண்ணிக்கையை பார்த்து நீங்கள் வழங்க வேண்டும். கிரிட்டுக்கு அருகாமையிலே இருக்கிற காரணத்தினால சோலார் பேனலுக்குரிய அந்த நிலங்களை வழங்கினார். சோலார் பேனல் முக்கியம்.
சோலாவினுடைய உற்பத்தி முக்கியம். ஆனால் அவர்கள் சோலார் பேனலுக்கு அந்த நிலங்களை எடுக்கும் பொழுது அவர்கள் கட்டுவது சாதாரண கம்பெனியில் கட்டும் பொழுது அந்த பொழுது கட்டுற அந்த லீசிங் தொகை மட்டும்தான். இன்று எங்களுடைய வவுனதீவு பிரதேசத்தை விரிவு எடுத்தால் அதில் ஈச்சந்தீவு கிராமத்தை எடுத்தால் ஈச்சந்தீவில் நிலமே இல்லை. ஈச்சந்தீவு கிராமம் வளர்றதுக்கு இனி வளர்ச்சிக்கான இடமே இல்லை. எங்களுடைய டிசிசி சேர்மன் எங்களுடைய அருண் ஹேமச்சந்திர கௌரவ பிரதி அமைச்சர் டிசிசி சேர்மன் இந்த சபையில் இருக்கிறார். எதிர்வரும் காலங்களிலே இந்த சோலார் பேனல் முக்கியமாக இருந்தாலும் கூட சோலார் பேனலுக்கு நீங்கள் இந்த காணியை ஒதுக்கும் பொழுது அந்த சோலார் பேனல் கம்பெனி இது அரசாங்கம் தான் செய்ய வேணும். நாட்டினுடைய நன்மைக்காக சோலார் பேனல் அவசியமா இருந்தாலும் அந்த பிரதேசத்தினுடைய நன்மையை பாதுகாக்கிறதும் அந்த பிரதேசத்தினுடைய அரசியல்வாதியுடைய பொறுப்பு. அந்த வகையிலே கௌரவ டிசிசி சேர்மன் இந்த சபையில் இருக்கிறபடினால் எதிர்வரும் காலத்திலே இதையும் உங்களுடைய கரிசனையில் எடுக்க வேண்டும் என்றதை சொல்லி, அதே போலதான் இந்த துறைக்கு பொருத்தம் இல்ல, இந்த துறைக்கு சம்பந்தம் இல்லாவிட்டாலும் கூட டிசிசி சேர்மன் அவர்களே எங்களுடைய மாவட்டத்திலே நீங்கள் எல்லாம் உட்கார்ந்திருந்து டிசம்பர் மாதம் எடுத்த ஒரு தீர்மானம் நடைமுறைக்கு வரவில்லை. மட்டக்களப்பு மாவட்டத்திலே நீங்கள் மண்ணகழ்வு செய்யக்கூடாது சொன்னீர்கள். இன்று மண்ணகழ்வு நடக்குது. எங்களுடைய ஹிஸ்புல்லா அமைச்சர் இருக்கிறார். எடுத்த தீர்மானம் எதுவும் நடைமுறையில் இல்லையா அமைச்சர்? மீன்பிடி பிரச்சனை சம்பந்தமாக தீர்மானம் எடுக்கப்பட்டது, எந்த நடைமுறையும் இல்லை. அந்த வகையிலே தயவு செய்து நீங்கள், என தெரியும் உங்களுக்கு கடும் பொறுப்புகள் இருக்கு. திருவண்ணாமலை மாவட்டத்தையும் பார்க்க வேணும், மட்டக்களப்பு மாவட்டத்தையும் பார்க்க வேணும். வெளிவிவகார அமைச்சருடைய பிரதி அமைச்சர் என்றபடினால அடிக்கடி அவருடைய வேலை வெளிநாடு போறது என்றார். வெளிவிவகார அமைச்சர் அவர் வெளியிலே போனால் நீங்கள் ஆக்டிங் மினிஸ்டராக இருக்க வேண்டும். அந்த வகையிலே எங்களுடைய மாவட்டத்துடைய பிரச்சனைகள் வீதிக்கு வரும் அளவுக்கு நீங்கள் விடக்கூடாது. இன்று கூட காலையிலே பார்த்தா 6:50 ஒரு பாரிய போராட்டம் நடக்குது. வாழ்வெட்டு குழுக்களுடைய அட்டகாசம் அதிகரித்திருக்கு. நேற்று 2 நாட்களுக்கு முன்பு ஜனாதிபதி பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சினுடைய விவாதத்திலே குழுநிலை விவாதத்திலே பதிலளிக்கிறதுக்கு வருகை தந்த பொழுது ஜனாதிபதியே சொன்னார், இந்த பாதாள உலகத்தினுடைய செயல்பாடுகள் மட்டக்களப்பிலேயும் யாழ்ப்பாணத்திலேயும் நடக்கலாம் என்று அவரே சொன்னார். அபாரான ஒரு சூழலே இன்று 6:50 மக்கள் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்துகிறார்கள் வாழ்வெட்டு குழுக்களுடைய செயல்பாடால. அந்த வகையிலே என்பிபி அரசாங்கத்தால கிழக்கு மாகாணத்திலே நிர்வாகம் செய்ய முடியாவிட்டால் என்னுடைய மூத்த அரசியல்வாதிகள் எல்லாம் இருக்கிறார்கள். ஹிஸ்புல்லா அமைச்சர் இருக்கிறார். நான் மூத்த அரசியல்வாதியா இல்லாவிட்டாலும் கூட நானும் 15 வருடங்கள் அரசியல் ஈடுபடுறேன். உங்களால கிழக்கு மாகாணத்துடைய எதிர்காலத்தை பார்க்க முடியாவிட்டால் எங்கள்கிட்டயாவது தாங்கள். ஏனென்றால் இந்த மாவட்டத்திலே பிரச்சனைகள் வீதிக்கு வரும் வரைக்கும் வேடிக்கை பார்த்து கொண்டு நாங்கள் இருக்க முடியாது. அந்த வகையிலே நான் கேட்ட ஏதாவது கேள்வி இருக்கு මම අහපු ප්‍රශ්න මොන හරි ඒවලට අදාහරි පිළිතුරු හම්බ වෙයි නැත්නම් මට පෙර කතා කරපු മന്ത്രിතුමී හරි ඒ ඇමතිතුමාලාගෙන් අහපු ප්‍රශ්න වලට පිළිතුරු ටිකක් හොයාගෙන මේ ලොබි එකේ හරි අරන් දෙන්නේ නැත්නම් ඔබතුමී කිව්වා වගේ විපක්ෂය ආයෙ හෙටත් ඇවිල්ලා අපි ওই ප්‍රශ්නම තමයි අහන්නේ. මොකද අපි අහන ප්‍රශ්න වලට උත්තර දෙන්න බෑ. කිව්වේ බොරු. දැන් බොරු කියලා බලයට ඇවිල්ලා බොරුවෙන්ම දිගටම බලය කරන් යන්න බැරුව හිර වෙලා ඉන්න නිසා තමයි අපිට උත්තර දෙන්න බැරි.